பேப்பர் எடுத்துட்டு வரலான்னு இருக்கோம். நீ அது வரைக்கும் வெளியே போகாம வீட்லயே பத்திரமா இருக்கணும். சரியா? அம்மா சீக்கிரமா வந்துருவேன். ஆமா குணால், இப்ப வேற காலம் கெட்டு கிடக்கு. அதனால நீ வெளியெல்லாம் போக கூடாது. அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவோம். அது வரைக்கும் நீயும் வெளியே போக கூடாது. உனக்கு தெரியாதவங்க யாரு வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. பத்திரமா இருக்கு. சரியா? அம்மா அப்பா, நீங்க வர வரைக்கும் நான் பத்திரமா இருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்க. எனக்கு பிடிச்ச ஆப்பிள் பழம் நிறைய கொண்டு வாங்க. அப்படி சொன்னதும் ராணிக்காகமும் காளிக்காகமும் அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ராணிக்காகமும் காளிக்காகமும் போய் ரொம்ப நேரம் ஆனதுனால குணால்காகவும் அவங்கள தேடி வெளியவே பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மா பேச்சையும் மறந்துருச்சு. அப்படி போன குணால்காகவும் அங்க ஒரு கழுகு கிட்ட மாட்டிக்கிச்சு. இதை எர தேடி போன தன்மை குருவி தூரமா நின்று பார்த்துச்சு. ஐயோ, அந்த கழுகு